ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சேவிங்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம். நம்ம பெருசா சேவிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். செலவுகள் என்ன பண்றோன்றத ஒரு பக்கம் கவனிக்கவே மாட்டோம். அதுக்கான வீடியோவும் இருக்க போது பயனுள்ளதா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்னா ரொம்ப தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்பலாம் அதிகமா என்ன சேவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நமக்கு வந்த உடனே எதுவுமே தெரியாது. நாங்களுமே அப்படிதான் இருந்தோம், எல்லாரும் போலதான். அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஏலச்சீட்டு ஒண்ணு எங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல போட்டு அது எனக்கு அப்ப கூட எனக்கு அது என்ன சேவிங்ஸ் எப்படின்னா நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் போட்டு நாங்க ஏதோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கட்டிட்டு வந்திருந்தோம். ரொம்ப இல்ல, ஒரு 50,000 ரூபாய் சீட்டு தான் போட்டிருந்தோம். அது எங்க சம்பளத்துக்கே அது போதுமானதா இருந்து 20 பேர் ஒரு ஆளுக்கு 2,500 ரூபாய் வரும். அதுவே அப்ப எங்களுக்கு ஜாஸ்தி தான். கஷ்டப்பட்டு போட்டு கட்டிக்கிட்டே வந்தோம். சேவிங்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வாழ்க்கையிலே பண்ண சேவிங்ஸ். அந்த சீட்டை நாங்க கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. கடைசியா தான் நாங்க எடுத்தோம். அந்த சீட்டை எடுத்து அந்த 2,500 ரூபாய் போக மீதி எங்களுக்கு காசு அப்படியே மொத்தமாவே வந்தது. அதை வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வீடு கட்டலாம். வாடகை வீட்டுல இருந்து எங்க வாழ்க்கையில அடுத்த படிக்கு நாங்க அடி எடுத்து வச்சதே அந்த காசை வச்சுதான் முத நம்ம தைரியமா வீடு கட்டலாம். கையில கொஞ்சம் நகையும் இருந்ததுனால சரி, ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வீடு வேலையை தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சது. இதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன், நகைன்றது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. நம்ம எதுக்கா இருந்தாலும் நமக்கு நகை இருந்ததுன்னா ஒரு தெம்பா நம்ம ஆரம்பிக்கலாம் வேலையை. டக்குன்னு இல்லைன்னா கூட வச்சுக்கலான்ற ஒரு ஐடியாவோட தான் நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சோம். அதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லாவும் கட்டி முடிச்சோம்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. நம்ம வீடியோவை பார்த்துட்டுமே என்னுடைய பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுமே கோல்ட் சீட்டு போடுறேன்னு சொல்லி நேற்று எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க எனக்கு பழக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வரைக்கும் நான் வீடியோ போடுறேன்றது யாருக்குமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாருக்குமே நான் இந்த வரைக்கும் சொல்லலை. பக்கத்தில் கூட தெரியாது. ஆனால் திடீர்னு அவங்க ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி என்ன பத்மா வீடியோ போடுறதுல இருக்கு, எனக்கு தெரியாது, நான் எதேச்சா தள்ளும் போது பார்த்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான். அவங்க ஃபோன் நம்பர் கூட நான் ரொம்ப நாள் வச்சுக்கவே இல்லை. அப்புறமா அப்புறமா சேவ் பண்ணி வச்சேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி கேட்கும் போது இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. வேலைக்கு போறவங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சேவிங்ஸ் தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த சீட்டுக்கு அப்புறம் அந்த சீட்டை நாங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டே தான் இருந்தோம். லாஸ்ட் இயர் வரைக்குமே நான் ஏழை சீட்டு போட்டுட்டு தான் இருந்தேன். ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, 10,000 20,000 மொத்தமா கட்டுவோம், ஆனா நம்ம கேட்கும் போது கிடைக்காது, மத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது எப்படின்னா, சீட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுமையா பார்த்துதான் எடுக்கணும். அது எந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லாம் சீட்டு போனீங்கன்னா அதிகமா தான் போகும். நம்ம அந்த மாதிரி பார்த்துதான் நம்ம, ஏன்னா 20 பேர் சேர்ந்ததுன்னும் போது 20 பேருக்கான இது பார்த்துதான் எடுக்கணும். ஆனா அது சீட்டு மத்த எல்லா இதை விட எனக்கு தெரிஞ்ச அது லாபமா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சேவிங்ஸ் தான் அது. நெக்ஸ்ட் நான் அதுக்கப்புறம் போட்ட சேவிங்ஸ்லாம் அது செலவுகள் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. செலவுகளை பத்தி நம்ம கண்டுக்கவே மாட்டோம்னு, அதை பத்தி பேசலாம். செலவு எப்படின்னாக்கா, நீங்க ஒரு சின்னதா ஒரு ஒரு 10 ரூபாய் சைஸ் சின்ன நோட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அந்த நோட்ல நீங்க செலவுகள் பண்றது, அன்றாடம் பண்ற செலவுகளை எழுதி வச்சுட்டே வாங்க. நீங்க எழுதுற மாத வரவு இது எழுதுவீங்க இல்லைங்களா, சம்பளம் நான் கூட காட்டியிருப்பேன் பாருங்க ஒரு டைரி. அதுல கூட வேண்டாம், நீங்க சின்னதா ஒரு ஹேண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோங்க ஒரு நோட்டு. அந்த நோட்ல நீங்க டெய்லியுமே பண்ற செலவுகளை கணக்கு பண்ணி போட்டுட்டே வாங்க. எதுக்கு நீங்க அதிகமா செலவு பண்றீங்கன்றது உங்களுக்கே புரியும். ஒண்ணு ட்ரெஸ்ஸுக்கா, இல்ல சினிமாவுக்கா, இல்ல நம்ம வெளியில அடிக்கடி சாப்பிட்றோமா, இல்ல பிள்ளைங்க அடிக்கடி ஏதாவது செலவுக்கு கேட்கறாங்கன்னு கொடுக்குறோமா, எதுக்குன்றது செலவுகளை முதல்ல நம்ம எழுதி வச்சுட்டே வந்தாதான் நம்ம எதுக்கு அதிகமா செலவு பண்றோன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நானுமே அப்படியே பர்ஃபெக்டா செலவு பண்றேன்னு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருக்க மாட்டேன். நான் எழுதி வச்சுக்கிட்டே தான் வருவேன். எனக்கே புரிதல் வரும். சரி, ஓகே, நம்ம இந்த மாசம் இதுக்கு அதிகமா செலவு பண்ணிருக்கோமா, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு வரவு செலவு உங்களால கணக்கு எடுக்க முடியும். நான் ட்ரெஸ்ஸே வேணும்னா கூட நான் உடனே போட்டு எடுத்துட மாட்டேன். டக்குன்னு அதை உடனே எடுத்து கொடுத்துடணும். பசங்களே கேட்டா கூட சரி, நான் உடனே எடுத்து கொடுக்க மாட்டேன். அதை நான் அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுப்பேன். ஏன்னா நம்மளுக்கு டெம்டேஷன் அதிகமா இருக்கும்போது பசங்க கேட்பாங்க, நமக்குமே மனசு கேட்காது. பிள்ளைங்க பார்க்கும் போதே கொடுத்துருவோம். அந்த இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்து ஒரு நாள் 2 நாள்
அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுடைய அந்த நினைப்பு வந்து வேற மாதிரி மாறிடும். இது எடுக்கணுமா, இது தேவையா. கிச்சன்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.